Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே ரூத் என்ற பெயரில் அன்புச்செல்வி என்பவர் ட்ரஸ்ட் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த ட்ரஸ்டில் பங்குதாரர்களாக சேர மக்கள் யோசிப்பார்கள் என நினைத்த இவர் முதலில் லெப்பை குடியிருப்பு பகுதியில் உள்ள சிலருக்கு கடனாக சிறு சிறு தொகைகளை வழங்கி ஃபேமஸ் ஆகியுள்ளார். அதன் பின்னர் தான் ட்ரஸ்ட் ஆரம்பித்துள்ளதாகவும் இதில் பங்குதாரர்களாக ஆக வேண்டும் எனில் முதலீடு செய்ய வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இதற்காக மக்களை ஈர்க்கும் வகையில் ஒரு திட்டத்தை அவர் தீட்டியுள்ளார். அதாவது தமிழகம் முழுவதும் 30 லட்சம் கட்டினால் 30 கோடி, 50 லட்சம் கட்டினால் 50 கோடி, 1 கோடி கட்டினால் 100 கோடி என வித்தியாசமான ஒரு விளம்பரத்தை செய்துள்ளார். இதற்கான பணம் கண்டெய்னர்களில் ஆர்பிஐயிடமிருந்து வரும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். இவரை நம்பி வந்தவர்களிடம் இன்னார் இவ்வளவு பணம் அளித்திருக்கிறார், இன்னாருக்கு இவ்வளவு பணம் திருப்பிக் கொடுக்கப்படும், கார் பரிசாக வழங்கப்படும் என குறிப்பிட்டிருக்கும் ஒரு பத்திரத்தை நீட்டி கையெழுத்து வாங்கி ஒப்பந்தம் போட்டிருக்கிறார். இவருடைய இந்த அப்ரோச் உண்மையாக தெரிய இவரை நம்பிய பலரும் முதலீடு செய்ய முன்வந்துள்ளனர். ஆனால் இந்த மந்தையில் சிக்கிய ஒரு ஆடு மட்டும்தான் ஏமாற்றப்பட்டதாக உணர இது குறித்து பேச முன்வந்தார். பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் அனைவரும் ஏமாற்றப்படுவதை தொலைபேசி வாயிலாக தெரிவிக்க அவரை நம்பாதீர்கள் என கூறியதுடன் அனைவரையும் சமாதானப்படுத்தும் வகையில் தூத்துக்குடிக்கு கண்டெய்னர் வந்துவிட்டது, நாம் அனைவரும் சென்று பணத்தை எடுத்துக் கொள்ளலாம், ஆனால் அரசு அதிகாரிகளுக்கு கொடுக்க 20,000 ரூபாய் தேவைப்படுகிறது என கூற அதையும் நம்பி நெல்லை, மதுரை, திருச்சி, சென்னையை சேர்ந்த பலர் அப்பணத்தை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இவரை எதிர்த்து கேள்வி கேட்டதால் போலீசுக்கே காசு கொடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் மீதே வழக்கு பதிவு செய்ய சொல்வதாகவும் ரூத் ட்ரஸ்ட் ஒரு ட்ரஸ்டே இல்லை எனவும் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் கூறியுள்ளார். தூத்துக்குடியில போயிட்டு கையெழுத்து பணம் கட்டிட்டா கண்டெய்னரை ஓபன் பண்ணிடுவாங்க. அந்த கண்டெய்னர் இந்த கண்டெய்னர் ஒரே ஏமாத்த நேரம்லாம் நல்ல லட்சக்கணக்கில் பணம் பிரிஞ்சிச்சு. இன்னைக்கு பிரிந்து தொட்டு இன்னைக்கே அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. அது ஆபீஸ்லயும் வைக்க மாட்டாங்க. அந்த ட்ரஸ்டே கிடையாது. அவங்க அதுல இருக்கல ரூத் ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்டே கிடையாது. நான் அதுக்கு பிறகு அதை நெட்ல அவங்க ஒரு சீரியல் நம்பர் போட்டிருக்காங்க. அந்த நம்பர் எல்லாம் அடிச்சு பார்க்கும்போது ட்ரஸ்டே கிடையாது. கடைசியில அவங்களோட சொந்தக்கார ஆட்களை நம்ம வீட்டுக்கு சண்டைக்கு வர சொல்லி சண்டை போட்டு கடைசியில அது ஒரு வீடியோ மாதிரி மேக் பண்ணி களக்காடு போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்காம எஃப்ஐஆர். அதே மாதிரி அவங்க பையன் கஞ்சா வித்து மாட்டினா அது பையில கஞ்சாவோட மாட்டும் போது களக்காடு ஸ்டேஷன்ல இதே மாதிரி காசை கொடுத்தாங்க, வெளியே விட்டுட்டாங்க. மெகா ஸ்கேம் குறித்து விவரம் அறிய அன்புச்செல்வியை தொடர்பு கொண்டோம். அவர் ஆர்பிஐக்கு 4.5 கோடி பணம் கட்டியிருக்கிறேன், அப்பணமும் சில இடங்களில் இருந்து எனக்கு வரவேண்டிய பணமும் வரும், அதை பிரித்துக் கொடுப்பேன் என தெரிவித்தார். இதனை கேட்டு அதிர்ச்சியாக ஆர்பிஐ தானே பொதுமக்களுக்கு பணம் வழங்கும், நீங்கள் எப்படி ஆர்பிஐக்கு 4.5 கோடி கட்டினீர்கள் என்ற கேள்வி அவரிடம் வைக்கப்பட்டது. அதற்கு அவர் கடைசி வரை ஒரு பதிலை சொல்லாமல் சமாளிக்க, உங்கள் மீது ஏற்கனவே வழக்கு உள்ளதே என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு அன்புச்செல்வியோ அது பழைய கதை என கூறி முடித்தார். ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் 50 கோடி கடிதம் கிடைத்து விட்டது. 50 கோடி 100 கோடி அதுல அடிச்சதான் அப்படி அடிச்சிருக்காங்க. 50 கோடி எல்லாம் வராது. அதெல்லாம் எங்க கூட இருந்தவங்க எல்லாம் இதுல இருந்து அதுல அடிச்சது அப்படி அடிச்சிருக்கு. வாங்குவதற்கு கமிஷன் தொகை கொடுக்க வேண்டிய காரணத்தால் ஒரு நபர் ஒருவருக்கு 20,000 கொடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் யாரும் நாங்க வாங்கல சார். இல்ல, நீங்க போட்ட ரூத் ட்ரஸ்ட்னு போட்டுதான் அந்த டீடைல் கையில கிடைச்சது. ஆமா ஆமா ஆமா, ஆனா நாங்க வாங்கல. 20 கோடி 30 கோடினா அது யாருங்க? அது சாம்பிளுக்கு தான் நாங்க அடிச்சிருக்கோமே தவிர மத்தபடி யாரும் 20 கோடி 30 கோடி ரூபாய் எல்லாம் கொடுத்தே கிடையாது. இல்ல, சாம்பிளுக்கு அடிச்சு நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க, அதனால கேட்டேன். அன்புச்செல்வின்னு பச்சைமையில கையெழுத்து போட்டு கொடுத்தேன் நான் தான் சார், இல்ல நான் சொல்லல. சரி, ஆமா, எனக்கு வரது கொஞ்சம் வர கொடுக்கணும்னு சொல்லிதான் எல்லாரும் இருக்கா மட்டும் நாங்க பிரிச்சு எடுப்போம். இதுல என்ன ஒண்ணுன்னா, ரூத் ட்ரஸ்ட் மேனேஜர் அன்புச்செல்வியிடம் இருந்து இவர்களுக்கு 150 ரூபாய் 150 கிஃப்ட் தொகை வழங்கப்பட்டது மற்றும் கார் வழங்கப்படும் போட்டிருக்கீங்களே? இல்ல, கார்லாம் கொடுக்கல சார், எங்களுக்கு வரணும்னு இருந்து வரல. இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே 2000 ஆண்டில் 1000 ரூபாய் கொடுத்தால் 10,000 ரூபாய் என்ற ஸ்கீமை வைத்து மக்களை ஏமாற்றியதாக அன்புச்செல்வியை அப்பகுதி மக்களே போலீசிடம் பிடித்துக் கொடுத்துள்ளனர். பிறகு அவர் சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்.
இந்த நிலையில் ஆர்பிஐக்கே பணம் கொடுக்கும் இந்த அன்பு செல்வி குறித்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் இன்னும் பல மக்கள் ஏமாறுவதற்கு முன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் சிவகுமார். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away.